வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே 18ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் சரியாக நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்டை லிங்க் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிக்கையும் கலந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் எல்லா தேர்வுகளுக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான நடப்பு செய்தியில் தினந்தோறும் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 18ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மே 18 என்ன முக்கிய தினம், சரியா? சூப்பரான ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு அருமையான ஒரு செய்தி பாருங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 38ஆக உயர்வு. சரியா? ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் இன்றைய தினத்தில் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன, இதற்கான சட்டம் என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளவு தலைமை நீதிபதிகள் உட்பட சரி மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு பரபரப்பான ஒரு நோய், சரியா? கிளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய், இது எதன் காரணமாக பரவுகிறது, சரிங்களா? எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். அதனால் அதே மாதிரி இந்த நோய் யாருக்கு பாதிப்பை அதிக அளவு ஏற்படுத்துகிறது இதையும் பார்க்க போகிறோம். அடுத்து எபோலா வைரஸ், சரியா? எபோலா வைரஸ் பாதிப்பு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பினால், எந்த நாடுகளில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது, சரியா? என்ன விருது அப்படிங்கிற பேரோட கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த விக்ரம் 1 அப்படிங்கிற அந்த இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டை எந்த நிறுவனம் உருவாக்கியிருக்கிறாங்க, அந்த நிறுவனத்தை உருவாக்குனது யார், என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எல்லாமே கிளியராக பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்வி, சார் டுடே சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு தலைப்பில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிவிஷனுக்காக நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? நல்ல முறையில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு பாயிண்ட் கூட விடாதுங்க. ஏன்னா அவ்வளவுக்குள்ளே சூப்பரான நோட்ஸ் தான் டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். நல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற இந்த டுடே சூப்பர் 6 கொஸ்டின்ஸுக்கும் அருமையான முறையில் பதில்களை சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். மே 18 முக்கிய தினங்கள், சரி? சர்வதேச அருங்காட்சியக தினம், சரி? இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த தினம் படிக்கும்போது அது தொடர்பான அமைப்புகள் எதாவது இருந்தால் அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம், ஷார்ட்டாக ICOM, சரி, ஐகாம் அப்படி சொல்கிறேன். அந்த சர்வதேச அருங்காட்சியக அமைப்பானது 1946ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு சொல்லி பாருங்கள், பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸில் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த பாரிஸ் பற்றி பார்க்கும்போது இந்த பாரிஸில் வேறு என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? தேடி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு செட்டாக ஒரு இடத்துல சில அமைப்புகள் கிடைக்கும், அது உங்களுக்கு லைஃப்லேயே மறக்காது. அதுக்காக சொல்கிறேன். சரியா? யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. FATF அப்படி சொல்கிற இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் வீட்டில் போய்ட்டு. சரியாமா? அடுத்து உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம், சரி? இந்த HIV நோய்க்கான அந்த வேக்சினுக்கான அவேர்னஸ் டே அப்படிங்கிறது மே 18ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அதே சமயத்தில் உலக எய்ட்ஸ் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 1ஆம் தேதி. இது உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே 18, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி உங்களுக்காக, சரியா? உங்களுக்கு தெரியும், அதனால தான் ஒரு போனஸ் கேள்வி கேட்குறது. தெரியாதவங்க கொஞ்சம் தேடி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள், ஓகேவா? எய்ட்ஸ், சரியா? எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் 2 சோதனைகள் இருக்குது. அந்த 2 சோதனைகளின் பெயர் என்ன, 2 சோதனைகளும் எப்போது பயன்படுத்தப்படும், சரியா? அந்த எய்ட்ஸுக்கான 2 சோதனைகள் கரெக்டாக பேர் சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா? நிறைய மாணவர் நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்கிறீங்க, நன்றி. கோச்சுக்காதுங்க. எல்லா பதில்களுக்கும் உங்களோட பதில்களுக்கும் சரியா இன்னொரு 2-3 டேஸில் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சரியாக தப்பான்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக அது வந்து ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? நான் இன்னும் நேட்டிவில் தான் இருக்கேன், சொந்த ஊரில் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் க்ளீனாக ஒன்று ஒன்றா பார்த்து நான் பண்ணுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதனால தான். சரியாம்மா? அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அடுத்த எக்ஸாமில் கேட்கக்கூடியது, எந்த ஒரு எக்ஸாம் இருக்கட்டும், UPSC, TNPSC, SSC, RRB, SIPC, ரொம்ப முக்கியமானது பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 38ஆக உயர்வு. சரியா? இந்தியாவில் தற்போது வரைக்கும், சரியா, எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா 34. அதாவது தலைமை நீதிபதியும் சேர்த்து இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 34 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். சரியா? அந்த 34 38ஆக உயர்த்துவதற்கு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சரியா? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி இந்த நீதிபதியின் எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சட்டம், அதில் என்ன திருத்த அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த நீதிபதியின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவதற்கு 1956ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டத்தை திருத்தி
2026 திருத்த அவசர சட்டம் முன்மொழியப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை தொடர்பான சட்டம் 1956 மறந்துடாதீங்க. சரிங்களா? அதில் ஒரு திருத்த அவசர சட்டம் 2026 ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், தொடர்புடைய செய்தி. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ எந்த பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செஷனும் நடக்கலை. இப்படி ஒரு கூட்டத்தொடர் நடைபெறாத நாட்களில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 123 கீழ் இந்த அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம். ஆர்டிகல் 1, 2, 3 ஓகேவா? அவசர சட்டம் தொடர்புடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான உத்தரவை பிறப்பிப்பது எப்பவுமே தான் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். சரிங்களா? சரி, அப்போ 34 நீதிபதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையானது மொத்தம், சரிங்களா, தலைமை நீதிபதி சேர்த்து மொத்தம் 34 நீதிபதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையானது எப்போது உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2019ஆம் ஆண்டில். சரியா? 2019ஆம் ஆண்டில் 34 உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் உயர்த்த போகிறாங்க 38ஆக. சரிங்களா? நிறைய குற்ற வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்குது. மக்கள் தொகை எண்ணிக்கை வேறு அதிகரிச்சுட்டு இருக்கும்போது அதிகப்படியான நீதிபதிகள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சில வழக்குகளை உடனடியாக தீர்ப்பு கொடுத்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 1956 சட்டம், அடுத்து ஆர்டிகல் 1, 2, 3, அதுமாதிரி நம்பர் 34லேருந்து 38 கீவேர்டு இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு சுகாதாரம் தொடர்புடைய செய்தி. கொஞ்ச நாளாகவே ஒரு சில நோய்கள் வந்து சில டிசீசஸ் வந்துட்டு நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஹண்டர் பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த எப்போலா வைரஸ் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள். அதே மாதிரி கிளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய். கிளாண்டர்ஸ் என்பது நோய் பார்த்துக்கோங்க, பர்கோல்டேரியா. என்ன பேர்? பர்கோல்டேரியா என்ற பாக்டீரியாவால், அது பாக்டீரியாவா வைரஸா நுண்ணுயிரியாங்கிறத பார்த்துக்கோங்க. பாக்டீரியாவால் குதிரை மற்றும் கழுதை போன்ற விலங்குகள் ஏற்படும் ஒரு ஆபத்தான தொற்று நோய். சார், ரீசெண்டாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வந்துட்டு இந்த கிளாண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்குது. இன்னும் ஒரு சில இந்த குதிரைகளுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்ததுனால பக்கமாக போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இந்த கிளாண்டர்ஸ் அப்படிங்கிறது பர்கோல்டேரியா, சார் பர்கோல்டேரியா மல்லி என்ற பாக்டீரியாவினால் ஏற்படும். இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதிரை மற்றும் கழுதைகளுக்கு. சரியா? பாதிக்கப்பட்ட அந்த விலங்குகளுடன், குதிரை கழுதைகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் மனிதர்களுக்கும் இது பரவ வாய்ப்புள்ளது. அதனால தான் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னா இது தீவிர சுவாச கோளாறு மற்றும் தோலில் புண்களை உருவாக்குகிறது. சமீபத்தில் இந்த நோய் பாதிப்பு காரணமாக சென்னையில் ஒரு குதிரை விழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சரியா? நோயோட பேர் கிளாண்டர்ஸ், மறந்துடாதீங்க. சரி, அது ஒரு பாக்டீரியா தொற்று. அடுத்து ரெகுலராக நியூஸில் வந்துட்டு பாருங்க, எப்போலா வைரஸ் பாதிப்பு அவசர நிலை பிரகடனம். சரியா? ஞாபகம், ஒரு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணமான அந்த நோயோட பேர், சரி, அந்த வைரஸோட பேர் எப்போலா. பாருங்க, காங்கோ, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில், சரியா, எப்போலா வைரஸ் வந்து தீவிரம் பரவிட்டு இருக்குது. கரெக்டாக அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க பாருங்க, பண்டி விகியோ. என்ன பேர்? பண்டி விகியோ அப்படிங்கிற எப்போலா வைரஸ் தீவிரமாக பரவி இருக்குது காங்கோ மற்றும் உகாண்டாவில். இந்த காங்கோவில் தான் 1976 முதல் முறையாக இந்த எப்போலா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. 5 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. சரி, கடைசியாக அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கும் போது மறுபடியும் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதனால் அந்த காங்கோ உகாண்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், சரிங்களா, சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. யாரால? உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, உலக சுகாதார அமைப்பு, சரிங்களா, எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. April 7, 1948 உருவாக்கப்பட்டது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரிங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட April 7 தான் வேர்ல்டு ஹெல்த் டே. மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த WHO தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானம். என்ன பேர்? டெட்ரோஸ் அதானம். உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சரி, சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம என்ன ஆயிரும்? டெட் ஆயிரும். இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் இல்லை, இன்னைக்கு செத்த நாளைக்கு ரோஸு. டெட்ரோஸ் சுகாதார அமைப்பின் தலைவர், மறந்துடாதீங்க. சரியாமா? ஓகே. அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு கௌரவம். என்னன்னு சொல்லி பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது. சரி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சரி என்ன விருது ஸ்வீடன் நாட்டினால் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாருங்க, ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார். சார், ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்வீடன் இல்லாமல் பிற நாட்டின் அரசாங்க தலைவர்களுக்கு ஸ்வீடன் அரசு வழங்கும் இந்த உயரிய விருதை பெறும் ஆசியாவின் முதல் தலைவர். சரியா? அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரி தலைவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆசியாவிலிருந்து ஸ்வீடன் நாட்டின் இந்த உயரிய விருதை வாங்கின முதல் நபர் அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மறந்துடாதீங்க, இந்த ஸ்வீடன் மாதிரி நிறைய நாடுகள் இந்த மாதிரி விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா?
அதே மாதிரி பாருங்கள், சர்வதேச அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெறும் 31வது உயரிய விருது இந்த விருது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோம், மறந்துடாதீங்க. அந்த ஸ்டாக்ஹோம் நகரில் தான் என்ன பரிசு வழங்கப்படும்? நோபல் பரிசு ஆண்டுதோறும் சரியா டிசம்பர் 10ஆம் தேதியில் வழங்கப்படும். 5 துறைகளுக்கு வழங்கப்படும். சரியா? அந்த நோபல் பரிசு ஒரே ஒரு துறைகளுக்கு மட்டும், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எங்கே வழங்கப்படும்? எங்கே வழங்கப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் வழங்கப்படும். ஸ்வீடன் நாட்டில் 5 துறைகளுக்கு வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? எது நோபல் பரிசு. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய செய்தி பாருங்கள். இந்தியா முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் 1. சரியா? ஏற்கனவே விக்ரம் எஸ்ங்கிற பேரில் ஒரு சோதனை முறையில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ராக்கெட்டை செலுத்தினாங்க. அந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அதை பூமியை சுற்றி வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதான் நியூஸில் வரப்போது. இன்னும் ஒரு சில வாரங்களில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. எது? விக்ரம் 1. ஓகேவா? பாருங்கள், பூமியின் நீள்வட்ட பாதையில் செலுத்தப்பட உள்ள இந்திய முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் விக்ரம் 1. சரியா? இந்த விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்கிய தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனம். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸை உருவாக்கின அந்த ஃபவுண்டர்ஸ் நிறுவனர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க. இஸ்ரோவின் முன்னாள் சயின்டிஸ்ட் பவன்குமார் சந்தானா மற்றும் நாகா பாரத் டாக்கா அந்த ஆகிய 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில். ராக்கெட்டோட பேர் விக்ரம் 1, மறந்துடாதீங்க. இந்த விக்ரம் 1 ராக்கெட்டை அந்த ஸ்கைரூட் உருவாக்கினாலும் அந்த ராக்கெட் வந்து செலுத்தப்பட உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அமைந்துள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா, மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட் ஆனது பார்த்தீங்கன்னா சுமார் 300 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னதான் 2022ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் எஸ் சரியா ஏவியதன் மூலம் ஸ்கைரூட் ஏற்கனவே வரலாற்றில் அந்த தன்னுடைய பெயரை பதித்து விட்டது. சரியா? சும்மா போயிட்டு வந்தது. இப்போ வந்து ஆர்பிட்டரில் சுற்றிட்டு வரப்போகுது. அதுக்கு பேர் வந்து விக்ரம் 1. ஃபஸ்ட் டைம் செலுத்தினது விக்ரம் எஸ், மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இன்னும் தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் பாருங்கள். டுடே சூப்பர் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை சரியா தொடர்பான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேர்ட் ஒன், இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? அதை மறந்துடக்கூடாது, அதனால் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறேன். ஃபோர்த் ஒன், இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியின் எண்ணிக்கையை எத்தனையாக அதிகரிக்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டின் பெயர் என்ன? ஆறாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டை உருவாக்கிய நிறுவனம் எது? சரியா? முடிஞ்சால் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்கிறது சேர்த்து சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கே இருந்தாலும் சரி, காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, என் சொந்த ஊருக்கு வந்தாலும் சரி, என்னோட பணிகளை முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை விட்டுறாதீங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே டைம் போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக தேர்வுகள் வரப்போகுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. சரிங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அப்படி என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேட்குற கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். சரியாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.